அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 3 அக்டோபர் 2024க்கு பிறகு தாமாக நடைபெறக்கூடிய நல்லவையாக எவையெல்லாம் அமைய போகின்றன. இதிலும் குறிப்பாக பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு 3ஆம் தேதியிலிருந்து அடுத்த வாரம் எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிழல் கிரகமான ராகுவின் ஆதிக்கத்தில் நடைபெற்ற சந்திர கிரகணமானது சில நாட்களுக்கு முன்பு நிறைவடைந்தது. தற்போது கேதுவின் ஆதிக்கத்தில் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணமானது அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 9 மணி முதல் அக்டோபர் 3ஆம் தேதி அதிகாலை 3 மணி 20 நிமிடம் வரை நீடிக்கிறது. அது நிவர்த்தி அடைந்ததற்கு பிறகு பல அதிரடியான மாறுதல்களை சந்திப்பதற்கான சூழல் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் கடந்த சில மாதங்களுக்கு முன் நடைபெற்ற சூரிய கிரகணம் போல் இல்லை. ஏனென்றால் இந்த வேளையில் அர்த்தாஷ்டகஸ்தானத்தை விட்டு மிக விரைவில் விலக போகிறார். எனவே ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. இந்தியாவில் பாம்பு கிரகங்கள் என்று நாம் ராகு கேதுவை பார்க்கிறோம். சீனர்கள் டிராகன் கிரகன் என்று ராகு கேதுவை பார்க்கின்றனர். அப்படிப்பட்ட பாம்புவின் ஆதிக்கத்தில் நடைபெற்ற சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு வரக்கூடிய இந்த தருணம் தாமாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக சாதகமற்ற முறையில் உங்களுக்கு உடன்படாத கருத்துக்களை தெரிவித்த நபர்களுடைய மனநிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை நிழல் கிரகங்கள் மட்டுமல்ல, விரைவில் வக்ரம் பெறக்கூடிய குருவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பல்வேறு வகையான மன போராட்டம், சிக்கல் போன்றவை விலகுவதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகிறது. உத்தியோக ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மட்டுமல்லாது பல்வேறு வகையான சிக்கல்கள் நாம் சந்திக்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஜாதகத்தையும் ஜோதிடமும் நினைவிற்கு வரும். அப்படி சிக்கல்களில் மிக முக்கியமான திருமணம் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திருமண தோஷம் தடை ஏற்படும் போது, திருமண தடைகள் ஏற்படும் போது நாம் ஒரு ஜோதிடரை அணுகி ஜாதகத்தை காமித்து அதற்கான பலன்களையும் அதில் இருக்கக்கூடிய தோஷங்களையும் நாம் நிவர்த்தி செய்கிறோம். ஆனால் அதே வேளையில் மற்றொரு ஜோதிடரையும் அணுகி எப்படி இருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்கிறோங்க. அது மட்டுமல்லாது இணையதளம் வாயிலாகவும் நம்மளுடைய பலன்களை பார்த்து தெரிந்து கொள்கிறோம். அதற்கு நம்மளுடைய இணையதள பக்கமானது நிச்சயமாக உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இணையதள முகவரி சேனல் பேஜில் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. தாமாக நடக்கக்கூடிய நல்லவையாக பல விஷயங்கள் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். உதாரணமாக ஒரு மாமியார் மருமகள் இருக்கின்றனர். இருவருக்கும் பெரிய அளவிலான ஒத்து வருகின்ற இது என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல ஒரு உறவு முறை இல்லை. திருமணமாகிய சில நாட்களிலே மாமியாருக்கும் மருமகளுக்கும் பெரிய அளவில் மனஸ்தாபம் ஏற்படுகிறது. மாமியார் தன் மகனை பிரித்து சென்று விடுவாளோ என்ற ஆதங்கத்திலேயே பல்வேறு வகையான வேதனைகளை வெளிப்படுத்துகிறார். மருமகளும் அதற்கு நிகரான வேதனையை சிரமங்களை ஏற்படுத்துகிறாருங்க. ஒரு கட்டத்தில் இந்த மருமகளால் மாமியாரின் தொல்லை தாங்க முடியவில்லை. எனவே தன்னுடைய தந்தையை அணுகி மாமியாரை தீர்த்து கட்ட வேண்டும் என்று ஆலோசனை கேட்கிறாருங்க. அதற்கு தந்தையும், நான் ஒரு மருந்து கொடுக்கிறேன், இதை மாமியார் சாப்பிடக்கூடிய உணவில் 5-6 மாதங்கள் கலந்து கொடு. இது சுலோவாக வேலை செய்து உன் மாமியார் இயற்கையாகவே இறந்து விடுவார் என்று ஒரு மருந்தை அவரிடம் தன் மகளிடம் கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. உன் மீது யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. எனவே உன் மாமியாரிடம் பாசமாக இருப்பது போல் நடி என்று சொல்கிறாருங்க. இதை கேட்ட அந்த மகள் அதை அப்படியே செயல்படுத்த முயற்சி செய்கிறார். அது மட்டுமல்லாது மாமியாரின் மீது அளவற்ற பாசம் இருப்பது போல் நடிக்க ஆரம்பிக்கிறார். அவர் தந்தை கொடுத்த மருந்தையும் உணவில் கலந்து கொடுக்கிறாருங்க. நாட்கள் செல்ல செல்ல சிறிது நாட்களிலேயே இவள் காட்டக்கூடிய அன்பிற்கு மாமியார் அடிமையாகி விடுகிறார். அவரும் இவர் மீது இரட்டிப்பான அன்பை வெளிப்படுத்துகிறாருங்க. அப்போது ஒரு சில வாரங்கள் தான் கடந்திருக்கும். ஒரு மாதத்திற்குள்ளாகவே இருவரும் நண்பர் போல் பழக ஆரம்பித்து விட்டனர். இருவருடைய செயல்பாடுகளும் தற்போது மிக வலுவாகவும் இருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. எனவே இப்போது மருமகளுக்கு ஒரு குழப்பம் வருகிறது. தன் தந்தையிடம் வாங்கி வந்த மருந்துக்கு
மாற்று மருந்து வாங்கி கொடுத்து அத்தையை காப்பாற்றி விட வேண்டும் என்று தந்தையிடம் சென்று, நீங்கள் கொடுத்த மருந்துக்கு மாற்று மருந்து கொடுங்க, ஏனென்றால் இனி என் மாமியார் இல்லை என்றால் என்னால் இருக்க முடியாத அளவு அவர்கள் மீது பாசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறாருங்க. இதை கேட்ட தந்தையும், அது எனக்கு தெரிந்தது என்று சொல்கிறார். எப்படி என்று கேட்கிறார். ஏனென்றால் நான் உன்னிடம் கொடுத்தது உண்மையான விஷம் அல்ல, அது வெறும் தண்ணி மட்டும்தான். உன்னிடம் கொடுத்த உண்மையான மருந்து என்னவென்றால், நீ உன் மாமியாரிடம் பாசமாக இருப்பது போல் நடி என்றுதான் சொன்னேன். அதுதான் உண்மையான மருந்து. நீ நடிக்க ஆரம்பித்தாய், ஆனால் அவர்கள் காட்டக்கூடிய பாசத்திற்கு அப்படியே அடிபணிந்து விட்டாய். தற்போது நீ வெளிப்படுத்திய பாசம் உன் மீது அளவற்ற முறையில் வந்திருக்கிறது என்பதை நானும் உணர்ந்து கொண்டேன் என்று தந்தை சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நாம் செய்யக்கூடிய செயல்களில் அளவற்ற அன்பு இருந்தால் நம்மளை தேடி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் வெளிவருவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாறும். அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுக்கு முதல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் ஆதிக்கத்தில் நிகழக்கூடிய சூரிய கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு வரக்கூடிய இந்த தருணம் என்பது வாழ்வில் ஒளியை காட்டக்கூடிய, வெளிச்சத்தை காட்டக்கூடிய வழிகாட்டியாக அமைவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான இடர்பாடுகளை களைந்து, அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான தோஷங்களை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு. மிக விரைவில் குருவும் வக்ரகதியில் திரும்ப போகிறார். விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ரம் பெறுவது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் நீங்கள் திட்டமிடுவதை விட நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடாத காரியங்கள்ல கூட நல்ல வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்துல பதிவு செய்வதற்கான யோகம் உண்டு. குரு பகவானுடைய வக்ரமும் பல வகையில நிறைவான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது. தொழில், குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து மகிழ்ச்சியை நிறைவாக பெறுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில்ல எதிர்பாராத லாபம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு. ஏன் எதற்கு என்று தெரியாத பல சிக்கல்கள் கூட இந்த தருணத்தில் நிச்சயமாக மறையும். சனி வக்ரம் பெற்று சஞ்சரித்தாலும் கூட மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். எனவே இந்த வேளையில் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தற்காலிகமான மாறுதல்கள் இல்லாமல் நிரந்தரமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரிப்பதால் மங்களகாரகனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் தாமாகவே உங்களுக்கு இந்த தருணத்தில் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த வேளை மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சுக்கிரன். அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான உச்ச வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமான புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். 6ஆம் தேதிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. இதுவும் நல்ல மாறுதலை பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே கல்வியில் நல்ல வளர்ச்சி நிரந்தரமாக உண்மையிலும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் வலுவாக பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. சூரியனும் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்தாலும் பெரிய அளவிலான சிக்கல் இல்லை. மிக விரைவில் அவர் பஞ்சமஸ்தானத்தில் நுழைய போகிறார். அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறாருங்க. 3ஆம் தேதியிலிருந்து வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய சந்திரனின் அமைப்பால் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வாய்ப்பை தாமாகவே பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே பல வகையில இந்த தருணத்தில் பல சங்கடங்களும் சிரமங்களும் மறைந்து நல்ல மாற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் வலுவாக உண்டு. அது மட்டுமல்லாது சப்த தோஷம் என பல்வேறு வகையான தோஷங்கள் இருந்தாலும் கூட சூரிய கிரகணம் நிவர்த்தி அடைந்த 3ஆம் தேதி அன்று அதிகாலை எழுந்து நீராடிவிட்டு அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதிக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக தற்காலிகமாக நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள்ல இருந்து விலகி நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.
ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் திருமணம் போன்ற பல தடைகளை சந்திக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நாகதோஷத்தின் காரணமாக சில சிரமங்கள் ஏற்படலாம். அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக திருநாகேஸ்வரம் சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்போது பல்வேறு வகையான நல்ல மாறுதல்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை.